ஹலோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பாழடைஞ்ச வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கிராணி, கிராண்ட்பா, ஸ்லேண்டரின்னு அவங்க 3 பேர்த்துக்கிட்ட இருந்தையும் தப்பிச்சு நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போது கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்கு போய் அங்கே ஏதாவது நம்ம தப்பிக்கிறதுக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினு கீயு, காயினு. அந்த காயினை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை ஓப்பன் பண்ண முடியும். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். இங்கே அண்டர் கிரவுண்டில் ஒன்றுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கேபிள் தேவைப்படுது. ஜென்ரேட்டர் கேபிள் இருந்தால் தான் எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா வரும். அடுத்த பொருள்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டு கீயு. அந்த ஷெட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் இருக்குது. அந்த கீ இருந்தால் தான் நம்ம ஷெட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி வந்துருச்சு. கிராணி போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துருக்கலாம். கிராணி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்ரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மெயினாக தூக்கி விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினு கீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராப்பு வச்சுருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் சிக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா முன்னோக்கி போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாகவே போகணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா போய் என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்குதுங்கிறத செக் பண்ணிடலாம். ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. வெப்பன் கீ இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா மற்ற பொருளெல்லாம் நம்மளால் எடுக்க முடியும். கிராணி பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்திக்கிட்டு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லெண்டரினாவையும் பார்த்தீங்கன்னா கதையை முடிச்சாகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அது டெடிபியர் இருக்குது. அதை கொண்டு போய் தொட்டியில் போட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா ஆத்மா பார்த்தீங்கன்னா சாந்தி ஆயிரும். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கீ பார்த்தீங்கன்னா அது கொடுத்துட்டு போவோம். கிராணி பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே முன்னோக்கி போகலாம். ஏன்னா செவுத்தை ஒட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கிராணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா கிராணி இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி இருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். கிராணி பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா திறந்துருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே கிராணி பார்த்தீங்கன்னா வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரூம்லேயும் ஒன்றும் இல்லை, இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ட்ராவ்லேயும் ஒன்றும் இல்லை, இந்த ட்ராவ்லேயும் ஒன்றும் இல்லை, இந்த ட்ராவ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீக்கிடலாம். இங்கேயும் ஒன்றும் இல்லை, இத்தனை ட்ராவ்லேயும் ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் என்ன தான் இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெப்பன் கீ இருக்குது. இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெப்பன் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். வெப்பன் பாக்ஸு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா ரூமில் இருக்கும். இந்த கீயை வச்சு தான் அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே கிராண்ட்பா இருக்க வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவோட ரூமில் தான் இருக்கும். ஓ மை காட், இங்கே பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா நம்மளைய பார்த்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சேஃபான இடம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருக்கலாம் கிராணி போகிற வரைக்கும். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம மேலே லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக போக முடியும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினாவும் வர முடியாது, கிராண்ட்பாவும் பார்த்தீங்கன்னா வர முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வழியாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் இருக்கிற ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஏன்னா கிராண்ட்பா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். வெப்பன் கீயை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாக்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. கீழே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். கீழே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம பார்த்தீங்கன்னா 3 கல்லு வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோடு பண்ணிக்க முடியும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 1 கல்லு இருக்குது. கிரானியோ, கிராண்ட்பாவோ யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் தான். அப்படி ஹெட்ஷாட் அடிச்சோம்னா 2 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. இன்னொரு கற்கள் பார்த்தீங்கன்னா அங்க மின்னிக்கிட்டு இருக்குது. ஓ மை காட்! ஒரு கல்லு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா மேல பார்த்தீங்கன்னா பட்டுருச்சு. கையில இருக்கிற கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவ பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிறலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோனை வச்சு ஹெட்ஷாட் அடிக்கல. இன்னும் 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவோட தொல்லை பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, பொறுக்கிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனை வச்சு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி கதையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டாச்சு. ஸ்லெண்டரினா கிட்ட வந்து தொல்லை பண்ணாத. இப்போ ஒவ்வொரு டிராவிலையும் என்ன பொருள் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு உதவும்னா எடுத்துக்கலாம். இந்த டிராவில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா உதவாது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டாச்சு. மேலே போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கிராண்ட்பா ரூம்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ட்ராவாக பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கேபிள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படாது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை வச்சே சுட்டு பார்த்தீங்கன்னா காலி பண்ணிக்கலாம். கன்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் கேபிளை பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போட்டு கீழே தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கேபிளை நம்ம தூக்கி போட்டுக்கலாம். காக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா காயின் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். காக்காவை சுட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காயின் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பொருள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கன்னு அப்படியே தான் இருக்குது. கீழே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆமோ பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதாவது புல்லட்டு. அது பார்த்தீங்கன்னா அங்கே காருக்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். 2 புல்லட் இருக்குது. 2யும் பார்த்தீங்கன்னா நம்ம லோடு பண்ணிக்கலாம். புல்லட்டை பார்த்தீங்கன்னா இப்போ லோடு பண்ணியாச்சு. கிராண்ட்பா கதையும் கிராணி கதையும் முடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பாக்கி. வந்தால் பொட்டுன்னு போட்டு கதையை பார்த்தீங்கன்னா பட்டுன்னு முடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிராணி பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போட்டு கதையை பார்த்தீங்கன்னா சட்டுன்னு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவுக்கு தான் வெயிட்டிங்கு. தாத்தா வந்தாருன்னா அவரையும் பட்டுன்னு போட்டு படுக்க வச்சிடலாம். கிராண்ட்பா கதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா மல்லாக்கா பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்குறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புல்லட் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம லோடு பண்ணிக்கலாம். ரத்த காட்டேரி பார்க்காதீங்க யாரும். இதை பார்த்தீங்கன்னா செத்த நேரம் பார்த்தா நம்ம உசுறு பார்த்தீங்கன்னா பக்குன்னு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா தலையை சட்டுன்னு திருப்பினோம்னா அது பார்த்தீங்கன்னா காணா போயிடும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இதை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்கு நமக்கு டெடி பியர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா அது கதையை பார்த்தீங்கன்னா முடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ டார்ச்சர் பண்ணுது நம்மளைய. இப்போ பார்த்தீங்கன்னா காக்காவிய பட்டுன்னு போட்டு நம்ம பட்டுன்னு பார்த்தீங்கன்னா காயினை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா உயிரோட வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. 2 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா காயினை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிக்கெட் மிஷினுக்கிட்ட கொடுத்தோம்னா நம்மளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காயினை போட்டோன்னே டிக்கெட் கிடைக்கும். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. காயினை உள்ளுக்க போட்டு டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். டிக்கெட் வர மாட்டேங்குது. பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்துருச்சு. டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா நம்ம கதையை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கிது. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தோம்னா நம்ம கதை பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா
அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக போகணும், இல்லைன்னா கிராண்ட்பா கையில் பார்த்தீங்கன்னா மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராண்ட்பா கையில் பார்த்தீங்கன்னா கன்று கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போய் கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா கன்னை எங்கேயோ தூக்கி போட்டேன், இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கன்னை எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிக்கெட் அப்படியே தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் மிஷினில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஏன்னா கிராண்ட்பா முழிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தொல்லையாகி போயிடும். பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராணியோட தொல்லை இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட்டை ரீலோடு பண்ணணும். ஸ்லெண்டரினா தொல்லை பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோடு பண்ணிக்கலாம். 2 புல்லட்டுக்கு மேலே லோடு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதில் 2 புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோடு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா கதையை முடிக்கிறது தான் பாக்கி. கிராண்ட்பா அதான் வந்துட்டார். பட்டுன்னு போட்டு பெருசாக பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு போட்டு தள்ளியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்கன் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரோபார் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. க்ரோபாரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய்க்கலாம். கிராண்ட்பா முழிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா க்ரோபார் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை எடுத்துக்கலாம். பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ போய் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா க்ரோபாரை தூக்கி போட்டு உள்ளுக்கு இருக்கிற ஷெட்டு கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஷெட்டு கீ பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஷெட்டு கீ நம்ம கைக்கு வந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் கேபிளை பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரில் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஷெட் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. சாவியை போட்டு பார்த்தீங்கன்னா பூட்டையும் திறந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை. ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தீங்கன்னா நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. ஜென்ரேட்டர் கேபிளை பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரை ஆன் பண்ணணும். ஜென்ரேட்டரையும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லிவர் இருக்குது. இதை எடுத்துக்கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு 3 லிவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிவரை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஒரு லிவர் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்காக இருந்தது, அதை பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவதையும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடலாம். 3ஐயும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. கிராணி வந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம லிவர் ஆன் பண்ணுற சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிராணி பார்த்தீங்கன்னா நம்மளை தொலைவிக்கிட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா ட்ராப்பை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளுக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிராண்ட்பாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. கிராண்ட்பா கையில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்று பார்த்தீங்கன்னா இருக்குது. எப்படியோ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாப்புலன்னு நினைக்கிறேன். ஷார்ட் கன்னையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாப்புல. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோனும் இருக்குது. கிராண்ட்பா கையில் கன்று இருக்கிறனால க்ரோபார் எடுத்துகிட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வீல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப்பு பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. கீழே பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா இருக்கிறாங்கன்னு நம்ம லிஃப்ட் வழியாக பார்த்தீங்கன்னா போகலாம். ஏன்னா கீழே இறங்கினோம்னா கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போட்டு நம்ம கதையை பார்த்தீங்கன்னா சட்டுன்னு முடிச்சிருவாப்புல. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஸ்லிங் ஷாட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்டை எடுத்துக்கிட்டு அந்த பழைய சொம்பை பார்த்தீங்கன்னா கரெக்டாக குறி வச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாக்கரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சா தான் பார்த்தீங்கன்னா அந்த லாக் ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள். 2வது பழைய காலத்து பொருள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா குறி வச்சு அடித்தாச்சு. கீழே போகலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டாப்புல. என்ன பார்க்குற பெருசு? ஓ மை காட்! நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இறந்தாச்சு. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.
டே 2 பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா நம்ம கதையை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உதவி பண்ணியிருக்குது. கரெக்டாக கிராண்ட்பா வர நேரமாக பார்த்து நம்மளைய திசை திருப்பி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரேட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 4வது பொருளை பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். லாக் பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கேட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டரை பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா உண்டிகோலை கையில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. ஓ மை காடு சிலிண்டரினா பயமுடுத்தாத. கீழே பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா வராரு. கிராண்ட்பா வர நேரமாக பார்த்து சிலிண்டரினா பார்த்தீங்கன்னா வருது. நம்மளைய மாட்டி விட்றதே வேலையாக இருக்குது. கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா மயங்கியிருக்கிறாப்புல. மயங்கின நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற கன்னை வாங்கி புல்லட்டில் கிராண்ட்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புல்லட்டை பார்த்தீங்கன்னா ரீலோடு பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது. ஒரு புல்லட்டை பார்த்தீங்கன்னா எப்படியோ எடுத்தாச்சு. கொஞ்சம் பயம்தான் கிராண்ட்பா எங்கேயோ எந்திரிச்சிருவாப்பிலையான்னு. இப்போ பாருங்கள் புல்லட்டு பாருங்கள் கரெக்டாக வருது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடலாம். கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாத இடம் அந்த மாதிரி இடம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து என்னன்னு தெரில பொருள்னு நம்ம சொல்லிடலாம். பழைய காலத்து பொருள் இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடலாம். நம்மளும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கூட எடுத்துக்கிட்டு போயிடலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டோனு பூராமே தீந்துருச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு மேலே வந்தாச்சு. கூரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்குது. இது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து சொம்பு பார்த்தீங்கன்னா விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கிடக்குது. பழைய காலத்து சொம்பை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தூக்கி போட்டுடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். மேலே தான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. கரெக்டாக போடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லை. ஸ்டோனை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கிராண்ட்பா வேணாம். பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா பட்டுன்னு அடித்து நம்மளைய படுக்க போட்டாப்புல. டே பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்கி இன்னும் 2 நாள் தான் இருக்குது. லாக்கு பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஜெயிலு லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோன் தேவைப்படுது, எடுத்துக்கலாம். ஸ்டோனு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆனால் கண்ணுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் தெரிய மாட்டேங்குது. காரு டிக்கிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்டு கிடக்குது. நம்ம தான் காக்காயை பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு போட்டோமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்குது. ஒரு ஸ்டோனை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டோனு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனு தான் இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கீழே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிங் ஷாட்டையும் 2 ஸ்டோனையும் எடுத்தாச்சு. கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போட்டு படுக்க வச்சிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கொண்டு போய் அந்த ஸ்டிக்கை ப்ளேஸ் பண்ண முடியும். கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா எப்போதுமே மேலே தான் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. கிராண்ட்பா கையில் இருக்கிற கன்னை வாங்கி பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவையே போட்டு தள்ளியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை காருக்குள்ளே வச்சு மறைச்சி வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போய் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு இருக்கிற ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியும். பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக போகலைன்னா கீழே விழுந்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோகோனட் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீ கிடைக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. கோகோனட்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சேஃபு கீ.
இப்போ புரிஞ்சு போச்சு. நம்ம எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஒரு வகையான ட்ரிக்கு. நம்மளை பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா கதையை முடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டே 4. நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு மட்டும்தான் தேவை. ஆனால் நம்மளுக்கு சேஃபுக்கு இருக்குது. நம்ம சேஃபை திறந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயினுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ இருக்கும். நம்ம பேட்லாக்கை ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். சேஃபு கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. சேஃப் லாக்கர் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. கீயை போட்டு பார்த்தீங்கன்னா சேஃப் லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியும் கிராண்ட்பாவும் நம்ம இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க டெடியை கையில் எடுத்தோன்னே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் வழியாக பார்த்தீங்கன்னா கீழே ஜம்ப் பண்ணிடலாம். ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயினுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்லாக் கீ தான் கிடைக்க பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 3 கீயை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா பேட்லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணணும். டெடியை பார்த்தீங்கன்னா தாலாட்டு தொட்டியில் போட்டுடலாம். ஸ்லாண்ட்ரைனாவை பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி அனுப்பிடலாம். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கீ கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீயாக தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பேட்லாக் கீ தான். பேட்லாக் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ நம்ம சொம்பில் தண்ணி நிரப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனில் கொண்டு போய் நம்ம இதை வச்சோம்னா தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனில் இருக்கிற லாக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா இந்த சொம்பை பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்கு போயிடுச்சு. அடுத்த ஒரு பழைய காலத்து பொருளை பார்த்தீங்கன்னா வாட்டரை ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம பார்த்தீங்கன்னா போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா கன்று அப்படியே தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கன்னில் பார்த்தீங்கன்னா புல்லட் இல்லை. புல்லட் எங்கே போய் தொலைவுறது? புல்லட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கவே மாட்டேங்குது. புல்லட் ஒரு வேளை இந்த ரூமில் இருக்க பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா புல்லட் இல்லை. இங்கே 2 புல்லட் இருந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு பார்த்தீங்கன்னா கிராணியும் கிராண்ட்பாவையும் பார்த்தீங்கன்னா போட்டு தெளியாச்சு. ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. கிராண்ட்பாவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கிராண்ட்பா வரும்னு பார்த்தா கிராணி தான் வருது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு பார்த்தீங்கன்னா கிராணியை போட்டு தள்ளியாச்சு. அடுத்த புல்லட்லாம் இல்லை, கிராண்ட்பா தான். அவர் கையில் பார்த்தீங்கன்னா கன் இல்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக சான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக தான் பார்த்தீங்கன்னா போகணும். கிராண்ட்பா இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கிரதையாக போகலாம். கிராண்ட்பா வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஒடியாந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நம்ம பார்த்தீங்கன்னா போக வேண்டியது இருக்குது. கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆளையே காணோம், எங்கே போனாருன்னு தெரில. நம்ம அத்தனை தடவை பார்த்தீங்கன்னா பொருளை ட்ராப் பண்ணியும் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவை காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பழைய காலத்து பொருளையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் மேலே பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஓ மை காட்! கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ தெரில வந்துட்டாப்புல. டே 5 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்லாக் கீயை எடுத்து கொண்டாந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்லாக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். பேட்லாக் கீயை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ மட்டும் நம்ம கிராண்ட்பா கையிலையோ இல்லை கிராணி கையிலையோ பார்த்தீங்கன்னா மாட்டினோம்னா நம்ம கதை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பேட்லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. கீ எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஃபைனலாக கிராணியா கிராண்ட்பாவோ வரல. நம்ம கிராண்ட்பா வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். பார்த்தீங்கன்னா 2 டோரு பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 டோரையும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கை பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாறிக்கிட்டே இருக்குது. டோரை பார்த்தீங்கன்னா ஒரு டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. 2வது டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாவியை போட்டோம்னா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸில் போகுது. ஒரு வேளை
அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா மோதி உடைக்கிறதுக்காக ரிவேர்ஸில் போகுது. வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.